அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சென்னையில் பயங்கர டிராஃபிக். என்னன்னு பார்த்தா ரோடு முழுக்க மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க. ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஃப்ளாக் ஒன்று பிடிச்சிட்டு, அந்த ரெட் கலர் ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவாளும் ஒரு அதில் ஒரு ஹேமரும் இருந்துச்சு. நிறையா கூட்டம். நம்ம மவுண்ட் ரோடு ஃபுல்லாக மறித்து வச்சு அங்கே அங்கே இருந்த அமெரிக்கன் எம்பசி முன்னால் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ரோடை மறைச்சிட்டாங்க, வண்டி ஃபுல்லாக ஃபுல்லாக பிளாக். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு 6 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த 6 பேரும் கம்யூனிஸ்ட். நம்ம டிஒய்எஃப்ஐ அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு 10 பேர் சேர்ந்து நின்று அவங்க ரோட மறிச்சிருந்தாங்க. சரி, என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி போய் நான் போய் எட்டி பார்த்தேன். நான் போகலை, நான் ஒரு இமேஜினேஷனாக சொல்கிறேன். போய் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1000 பிரச்சனை இருக்கு. இவங்க போராடின ஒரு 2-3 நாளைக்கு முன்னால தான் கஞ்சா குடிச்சிட்டு ஒரு நார்த் இந்தியன் இளைஞரை வந்து வெட்டியிருந்தாங்க. மண்டை முழுக்க ஒரு காயமா இருந்துச்சு. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னு நோ ஐடியா, இல்லையா? ஸோ என்ன பிரச்சனை? ஓகே, மேபி அதுக்காக வேணா மக்கள் போராடுறாங்கன்னு நினைச்சு நான் உள்ள வந்து எட்டி பார்த்தா, வெனிசுவேலாவை அமெரிக்கா வந்து தாக்கிட்டாங்க, வெனிசுவேலாவினுடைய அதிபரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, ஏன் அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்ற மாதிரி ஒரே சவுண்டா இருந்துச்சு. இதனால வம்பா போச்சு அப்படின்னு போய் பார்த்தா அவங்க வந்து நம்ம ஊர் பிரச்சனைக்காக பேசவே இல்லை. அவங்க ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர், அப்படிதான் நம்ம அவரை பத்தி நம்ம வந்து சொல்லணும். அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிதான் அமைஞ்சிருந்திருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு இங்க இருந்த நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரே பொங்குன்னு பொங்கி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது அவங்க யாருக்குமே தெரியாது. மேப்பை கொண்டு வந்து எடுத்துட்டு போயிட்டு வேர் இஸ் வெனிசுவேலா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. மதுரோவனுடைய பெயர் என்னன்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா வெனிசுவேலாவுடைய பார்டர் கண்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்கிற கொலம்பியால பொகத்தா நகர்ல இருக்கிற நம்ம அண்ணன் விவேக் ஜெயராமன் அவர்கள் மீண்டும் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம். வணக்கம் கெவின். வணக்கம் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த முறை பொகோத்தால இல்ல, இந்த முறை ரெஸ்ட்ரேப்போ, மேத்தா மாநிலம். ரைட், அந்த பேரை வாயில நுழையில விட்டுருங்க. சரி, என்ன பிரச்சனை? இங்க இருந்து இவங்க போராட்டத்தினால அங்க வெனிசுவேலால வந்து பெரிய கலவரமாமே, நம்ம ஊரு ஆட்கள் போராட்டத்தை பார்த்துட்டு. அநியாயத்துக்கு ஃபிளைட்லாம் டிலே ஆகி ட்ரம்ப்பே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாராம். அவர் முதல்ல வந்து மதுரோவை மயாமி நகரத்துக்கு தான் கூட்டு போலான்னு இருந்தாராம். இங்க நம்ம ஊர்ல நடக்கிற போராட்டத்தை பார்த்துட்டு நியூயார்க் நகரத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு இம்பாக்ட்னு. பயங்கர இம்பாக்ட் இல்லையா? ஓகே, அதுவும் 6 பேர் போராட்டம்னா 6 சான்ஸே இல்லை. 6 பேர். ஆமா 6 பேர். அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஆக்சுவலி ஏதோ அவங்க பர்சனல் லைஃப்லாம் ரொம்ப பாதிச்ச மாதிரி, இங்க உள்ள பிரச்சனைலாம் இவங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இப்போ இன்டர்நேஷனல் பிரச்சனைக்கு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆனா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து, இப்போ பொதுவான மக்கள் வந்து எப்படி பேசுறாங்கன்னா, நான் இப்போ என்கிட்ட பேசின மக்கள் சொல்றேன், அவங்களாம் வந்து காமன் பீப்புள். அவங்க என்கிட்ட வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அது எப்படி நியாயமா இருக்கும், இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து தூங்கும் போது இவங்களுடைய ஆர்மிஸை வந்து உள்ள அனுப்பி ஒரு 1.5 மணி நேரம் ஆபரேஷன்ல அவரை எப்படி கடத்திட்டு போகலாம்? என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி மக்கள் சொன்னாங்க. அந்த மக்கள் யாருன்னா, அவங்களுக்கு உள்ள இந்த கோர் பாலிடிக்ஸ் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. மதுரோவே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கேள்விப்படுறாங்க. ஈவன் வெனிசுவேலான்ற நாட்டு பெயரை அவங்களுக்கு அப்பதான் தெரியும். ஆனா வெளியே வந்து சாமானிய மக்கள் அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, அதான் உண்மையான மக்களுடைய கருத்து அப்படின்ற மாதிரி போய் பதியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன பேசலாம்னு நினைச்சேன்னா, ட்ரம்ப் பண்ண விஷயம் சரியா தவறா? முதல்ல அது மோரலி சரியா, அரசியல் ரீதியாக சரியா அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு அப்புறம் நம்ம டீப்பரா உள்ள போலாம். ஓகே, ஸோ முதல்ல அது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது இந்த இன்வேஷன் சொல்ல முடியாது, இட் வாஸ் ஜஸ்ட் அ கோவர்ட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனோட பேக்ரவுண்ட் நம்ம முதல்ல பார்க்கணும், ரைட்? ஸோ இவென்ச்சுவலி இப்போ வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி தான் இங்க மக்கள் பார்க்குறாங்க. தட் இஸ் மக்கள் ஆஸ் இன் வெனிசுவேலன் மக்கள் who are those that get oppressed by the regime. அவங்க வந்து இப்போ ட்ரம்ப்
ட்ரம்ப் செய்யற ஒரு நடவடிக்கைனால நம்ம நாட்டுல ஏதாவது ஒண்ணு மாறிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் வெனிசுவேலன்ஸ் அதை பாக்குறாங்க. ரைட், எண்ட் ஆஃப் த டே நாட்டுக்குள்ள வந்து அதிபரை தூக்குறது எல்லாம் ஓகே, தப்புங்கிறதெல்லாம் ஓகே. பட் அவர் அதிபருங்கிறதையே வந்து உலகத்துல எத்தனை நாடு ரெக்கக்னைஸ் பண்ணுது? 2024 அவங்க எலெக்ஷன் எப்படி நடந்ததுங்கிறது தெரியும் நமக்கு. அந்த 70% ஓட் தான் கவுண்ட் பண்றாங்க. அப்பவே வந்து ட்ரம்ப்ன்ற மதுரோ தோக்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தே ஸ்டாப் கவுண்டிங் அண்ட் தே ஸ்டாப் பப்ளிஷிங் த ரிசல்ட்ஸ் அஸ் வெல். ஸோ அப்பதான் நம்ம இவர் எட்முண்டோ கொன்சாலஸ்ங்கிறவர் தான் அஃபிஷியலி, தட் இஸ் லைக் லீகலி அண்ட் ஒஃபிஷியலி பிரசிடென்ட் எலெக்ட் ஆஃப் வெனிசுவேலா. அவரை வந்து நாட்டை விட்டே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவர் வந்து இப்போ ஸ்பெயின்ல ஹி இஸ் லிவிங் அண்டர் பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜ். ஸோ நியாயமா பார்த்தா இந்நேரத்துக்கு எட்முண்டோ கொன்சாலஸ் தான் வெனிசுவேலா நாட்டு அதிபராகவே ஆயிருக்கணும். பட் வாட் வென் மதுரோ டிட் வாஸ் அ இல்லீகல் பவர் கிராப், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லாம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா தென் வில் கெட் டிவியேட்டட் அ லாட். பட் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் வித் 2024 எலெக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம மரியா கொரினா மச்சாதோ பத்தி நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் கிவ் யூ ஒன் பேக்ரவுண்ட். அவங்க வந்து அப்போசிஷன் லீடரா இருக்காங்க, ரைட், வெனிசுவேலால. 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அவங்கள எலெக்ஷன்லயே கண்டெஸ்ட் பண்ண விடல மதுரோ. அவங்க வந்து ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஃபாய்ஸ்டிங் ஃபால்ஸ் கேசஸ். அந்த லேடி மேல கேஸ் போட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுறாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணி விடுறதுனால தான் எட்முண்டோ கொன்சாலஸே வந்து அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண விடுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த சைடு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண பார்த்தாலும் மதுரோ வந்து ஒரு டிக்டேட்டர், மதுரோ வந்து ஒரு பவர் கிராபர், அண்ட் ஹீ இஸ் நாட் ஈவன் த லெஜிட்டிமேட் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலா. ஸோ அப்படிங்கும்போது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனா இல்லை அவரை வந்து கடத்திட்டு போனா வாட் இஸ் த பிக் இஷ்யூ, ரைட்? ஸோ தட்ஸ் ஒன். அடுத்தது, ஒரு சில பேர்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் அவங்க சொன்னது, இது வந்து வெனிசுவேலா மக்களா அவங்களா வந்து முன்னெடுத்து அவங்களா வந்து போராட்டம் பண்ணி இதை மாற்றணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வெனிசுவேலால போராட்டம் நடக்காமையா இருக்கு, நமக்கு வெளியில தெரியறது இல்லை, அவ்வளவுதான். ரைட், நெட்டு போயிடுச்சான்னு. ஆமாண்ணா, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, ஓ மொபைல் டேட்டா போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். ஓகே, நீங்க அப்படியே கட் பண்ணனால யூத பார்ப்பன சதி வந்துருது. யூத பார்ப்பன சதி தான் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஓகே ஃபைன். மரியா கொரினா மச்சாதோ அவங்க வந்து வெனிசுவேலாவோட அப்போசிஷன் லீடர். அவங்க வந்து ஷி ஹேஸ் பீன் ஆக்டிவ் இன் பாலிடிக்ஸ் சின்ஸ் த டைம் ஆஃப் ஊகோ சாவேஸ், ரைட்? ஸோ எப்படியாவது அவங்கள ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து ஈச் டைம் தேவர் கைண்ட் ஆஃப் ட்ரபிளிங் ஹர் அ லாட். இப்போ 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி, தட் இஸ் 2023ல அவங்களை வந்து ஏதோ கரப்ஷன் கேஸ் ஒரு மணி ஸ்மிட்லிங் கேஸ், அதோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் வந்து தே வாண்டட் டு ஹாவ் ஹர், வெல் தே அரெஸ்டட் ஹர் ஆல்சோ ஃபார் சம் டைம். அப்புறம் தே டிஸ்குவாலிஃபைட் ஹர் ஃப்ரம் ரன்னிங் எலெக்ஷன்ஸ். அப்போதான் அவங்க வந்து வென் ஷீ ஹர் செல்ஃப் இஸ் டிஸ்குவாலிஃபைட், நம்ம வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரன்னிங் மேட்டா அவங்க தீர்மானிச்சுட்டு இருந்த நம்ம எட்முண்டோ கொன்சாலஸை அவரை வந்து பிரைமரி கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி பிரசிடென்ஷியல் ரேஸ்ல ஷி மேக்ஸ் ஹிம் ரன். அதுக்கு அடுத்தது அவங்க போற ரேலிலாம் பார்த்தீங்கன்னாலே நிறைய சப்போர்ட் இருந்தது. அண்ட் எவ்ரி ஒன் நியூ தட் எலெக்ஷன்ஸ் வேர் டு பி ஹெல்ட் ஃபேர்லி, அவர் தான் எட்முண்டோ கொன்சாலஸ் தான் வின் பண்ணுவாரு. எட்முண்டோ கொன்சாலஸ் வின் பண்ணாருன்னா பீப்புள் சா இட் ஆஸ் அ விக்டரி ஃபார் மரியா கொரினா மச்சாதோ. ஃபர்ஸ்ட் மரியா கொரினா மச்சாதோவை எலெக்ஷன்ல நிக்க விடல. அடுத்தது எட்முண்டோ கொன்சாலஸ் when he was winning suddenly they stop publishing. அதாவது இங்க அந்த எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் படி எவ்ரி ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டு வரணும். இவங்க பப்ளிஷ் பண்றது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 60% ஓட் எண்ணிக்கை வரைக்கும் தான் இவங்க வந்து ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சடன்லி தேர் பிகம்ஸ் அ அவுட்டேஜ், சடன்லி தே டர்ன் ஆஃப் அந்த எலெக்ஷன் கமிஷன் பில்டிங்ல எந்த இடத்துல கவுண்டிங்லாம் நடக்குதோ அந்த பில்டிங்ல எல்லாம் வந்து பவர் கட் ஆயிடுது, இன்டர்நெட் ஆஃப் ஆயிடுது.
ஸோ அது ஒரு கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்ம மதுரோ வந்து 51% வாக்குகள் வாங்கி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு தெரியும், இங்க வந்து யூஸ்வலா இங்க தெர் இஸ் இன் மோஸ்ட் ஆஃப் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எலெக்ஷன்ஸ் எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து பீப்புள் வில் ஓட் ஃபார் தெம் பிகாஸ் இது டைரக்ட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ங்கிறதுனால. அதுல வந்து லெட்ஸே அந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். செகண்ட் ரவுண்ட்ல 50%க்கு மேல யாரு ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து தே பிகம் த பிரசிடென்ட், ரைட்? ஸோ இதுல வந்து கரெக்டா அந்த ஒரு 50.32 50.5% இவங்க கணக்காட்டுறாங்க. தட் இஸ் வெனிசுவேலால. அப்ப அந்த 50.5% வாங்கி மதுரோ ஜெயிச்சாரு, மறுபடியும் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலைல தட் இஸ் மோர் ஆர்லெஸ் நம்ம ஊர்ல எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த டைத்துல தான் வெனிசுவேலாலையும் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது. அந்த டைத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் நிறைய ஸ்ட்ரைக் நிறைய போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அதுல வந்து இட் ஆல்சோ டர்ன்ட் அவுட் இன்டு அ கேங் ஃபைட். அதாவது இந்த ட்ரெயின் த ராகுவாக்கும் ட்ரெயின் த ராகுவாவோட காம்படிட்டர் குரூப்ஸ்க்கும் நடுவுல they were having a lot of armed fights also as a result of this election and election announcement. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து எட்முண்டோ கொன்சாலஸ் வந்து இதுக்கப்புறம் நாட்டில் இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெயினுக்கு போய் ஸ்பெயின்ல தஞ்சம் அடைஞ்சு இப்போ வந்து ஸ்பெயின்ல தான் இருந்துட்டு இருக்காரு. மரியா கொரினா மச்சாதோ இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட்ல, ஐ மீன் அப் அன்டில் ரீசென்ட்லி மதுரோ கேப்சர் பண்ற வரைக்கும் ஷீ வாஸ் லிவிங் அண்டர் கிரவுண்ட். ஷீ வாஸ் இன் வெனிசுவேலா பட் ஷீ வாஸ் லிவிங் அண்டர் கிரவுண்ட். அது அடுத்த விஷயம். இப்போ இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு நாட்டோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்குள்ள இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அவங்க அதிபரை தூக்கலாம் கூடாது, ஐ மீன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெனிசுவேலாவோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ரைட்? ஸோ வெனிசுவேலா பாப்புலேஷன் மோர் ஆர் லெஸ் ஒரு 3.5 கோடி பேர் ஆஸ் பர் த லாஸ்ட் எஸ்டிமேட். 3.5 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் பேர் வந்து இன்னி தேதியில அகதிகளா வெளிநாட்டுல இருக்காங்க. நம்ம இதை பத்தி நம்ம வெனிசுவேலாவோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பேசியிருப்போம். அதுல கொலம்பியால மட்டுமே 30 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ எப்போ வந்து நாட்டுல வாழ முடியாம மக்கள் வெளிநாட்டுக்கு ஓடி வராங்களோ அப்பவே அது வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடுது, ரைட்? அப்ப வந்துட்டு நான் வந்து நாட்டுக்குள்ள வரக்கூடாது, மக்கள் தான் போராடி இது பண்ணணும், போராடி அந்த பவர்ல இருக்கிறவங்களை தூக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அ ரைட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். உனக்கு வந்து நீ நாட்டுக்குள்ளேயே அந்த 3.5 கோடி பேரும் நாட்டிலேயே இருந்து யாருமே நாட்டு விட்டு வெளில போகாம இருந்து அப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்து இஃப் தே வாண்டட் டு இன்டர்ஃபியர் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா இட் இஸ் அக்செப்டபிள் டு சம் எக்ஸ்டென்ட். பட் 3.5 கோடி பேர்ல ஆல்ரெடி 80-90 லட்சம் பேர் வந்து நாட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்ரெடி த பர்டன் ஆஃப் த countries that host them, including Colombia, including Mexico, including US, including Brazil, including Peru, Ecuador and எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம வந்து வெனிசுவேலன் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்களோ எல்லாரோட பர்டனுமா தான் ஆகுது. ஸோ யூஎஸ்ல அஃப்கோர்ஸ் தே ஹாவ் த பவர், ஸோ தே டிட் வாட் தே டிட், ரைட்? அதுலயே வந்து ஐ ஹாவ் சம் மோர் கமெண்ட்ஸ். அது வந்து ப்ராபப்ளி பீப்புள் மே நாட் ஃபாலோ, பட் இருந்தாலும் நம்ம அதையும் பத்தி பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுராவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போன அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தட் இஸ் சிலே, இங்க பொகோத்தால இந்த பொலிவார் ஸ்கொயர்ல தெர் வாஸ் அ ஹியூஜ் கேதரிங் ஆஃப் பீப்புள் வேர் வேவிங் வெனிசுவேலன் ஃபிளாக்ஸ், வெனிசுவேலன் ஆந்தம்லாம் பாடிட்டு மக்கள் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க, ரைட்? அதே மாதிரி மயாமில, அதே மாதிரி லாட் ஆஃப் பிளேசஸ் இன் த யூஎஸ், லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சிலே, புயனஸ் ஐரஸ்ல மக்கள் பரேட்லாம் பண்ணாங்க, ரைட்? ஸோ தே வர் சோ ஹாப்பி. பட் இவென்ச்சுவலி கொஞ்சம் 2-3 நாள் ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த ரியாலிட்டி என்னன்னு புரியுது. டெல்சி ரொட்ரிகஸ்ங்கிற லேடி தான் வெனிசுவேலால வைஸ் பிரசிடென்டா இருந்தாங்க, ரைட்? ஸோ ஷி வாஸ் அ வைஸ் பிரசிடென்ட் இன் மதுரோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க என்ன பண்றாங்க, நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னா இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இப்போ மதுரோவை தூக்கிட்டாங்க, which means that the entire administration has to be cleaned up and Edmundo Gonzalez has to be announced as the president because 2024 election நடந்திருக்கு. We have the numbers in front of us.
எட்முண்டோ கொன்சாலஸ் வந்து பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த டிரான்சிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பட் லுக்ஸ் லைக் இவங்க என்ன டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா மதுரோவை மட்டும் தூக்கிட்டு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற மீதி பேர்லாம் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ டெல்சி ரொட்ரிகஸ் பிகேம் த ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலா. ஹூ இஸ் டெல்சி ரொட்ரிகஸ்? நாள் வரைக்கும் ஷி வாஸ் வித் மதுரோ. நான் வந்து உங்களுக்கு நேத்திக்கு நைட் ஒரு ட்வீட் அனுப்பிச்சிருப்பேன். நேத்திக்கு வந்து அந்த லேசர் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மதுரோ கூட டெல்சி நிக்கிற மாதிரி. விச் மீன்ஸ் தலையை மட்டும் மாத்திட்டு வேற எதையுமே மாத்தல. அதே மாதிரி இந்த ட்ரெயின் தே அராகுவா அண்ட் கார்டேல் தே சோலஸ், இந்த கிரைம் ஆர்கனைசேஷன்ஸோட லிங்க் வெனிசுவேலாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் லிங்க் கொடுக்குறவர் பேரு தியோஸ்தாதோ கவேஜோ. அவர் தான் இன்டீரியர் மினிஸ்டர் ஆஃப் வெனிசுவேலா. தியோஸ்தாதோ கவேஜோ. கொஞ்சம் வாயில நுழையிறது கஷ்டமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வந்து பேர் வேணா நம்ம இதுல போட்டுடலாம், ஸ்கிரீன்ல போட்டுடலாம். அந்த ஆள் வந்து நாள் வரைக்கும் வீராவேசமா வசனம் எல்லாம் பேசிட்டு that guy kind of disappeared too. But officially in papers he is still the minister of justice, he is still the minister of interior, he is still the minister of peace in Venezuela. அவரையும் மாத்தல. So basically nothing changed except the head. So அதனாலேயே இப்ப வந்து people are becoming worried as to what is going to happen next. ஏன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியாது. அண்ட் இவென்ச்சுவலி கொலம்பியா ஆர் லெட்ஸ் சே மெக்சிகோ ஆர் ஈக்வடார் ஆர் பெரு, எந்தெந்த நாட்டிலலாம் வெனிசுவேலன் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்களோ அந்த நாட்டு மக்களோட கவலை என்னன்னா, இப்பயாவது வந்து இந்த ரெஃப்யூஜிஸா இருக்கிறவங்க இஃப் தெர் இஸ் அ வே ஃபார் தெம் டு கோ பேக் ஹோம் இவென்ச்சுவலி, நத்திங் லைக் இட். ஸோ என்னோட கவலையும் அதுதான், ரைட்? ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இது தப்பு சரிங்கிறதெல்லாம் யோசிக்காம மக்கள் திரும்ப அவங்க நாட்டுக்கு போகணும், ரைட்? ஸோ தட் வுட் பி த ப்ராப்பர் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ஆஃப் தோஸ் தட் ஹூ லெஃப்ட் தேர் கண்ட்ரி. ஸோ இதுதான் நம்ம மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது, ரைட்? ஸோ இது வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ இல்ல நம்ம சவுத் ஏஷியா இல்ல இந்தியன் பாலிடிக்ஸ் மாதிரியோ நம்ம வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் வெரி குட் பாயிண்ட். ஐ வாண்ட் டு மேக் an observation. ஆக்சுவலி என்னன்னா, ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டுல உள்ள அரசியல் சூழ்நிலைன்றது வேறையா இருக்கும். அதை கொண்டு வந்து நம்மளுடைய பர்சனல் மோரல் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. அது அப்படி ஒர்க் ஆகாது ஆக்சுவலி. இப்போ வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு அடாவடித்தனமான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல பதிஞ்சதுனால அவர் பண்ற ஒவ்வொரு மூவுமே இவங்க எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, மத்த நாட்டு கூட கம்பேர் பண்றாங்க. இப்ப நம்ம போயிட்டு பாகிஸ்தான் அதிபரை போய் நம்ம கடத்தினா கரெக்டா? இப்ப இப்ப கேக்குறாங்க, மோடியை வந்து ட்ரம்ப் கடத்தினா ஏத்துப்பியா அப்படிலாம் கேக்குறாங்க. பட் இந்தியான்றது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியாவில வந்து இவர் ராகுல் காந்தி மாதிரியான ஒரு தத்தி, அந்த ஆளையே நம்ம வந்து இங்க ப்ராப்பரா நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து கண்டெஸ்ட் பண்ண வச்சு அவங்களுக்கான ஸ்பேஸ்லாம் இங்க வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்ப இதுவும் வேற. இந்தியான்ற ஒரு நாட்டுல வந்து அரசுக்கு ஈக்குவலா ஒரு ட்ரக் கார்டல் இங்க வந்து நடக்கல. அரசாங்கமே ஒரு கார்டல் வந்து ரன் பண்ணல. அரசாங்கம் வந்து பாகிஸ்தானுக்கு இங்க இருந்து ட்ரக்கை வந்து கடத்திட்டு போறதுக்கான அந்த பாதுகாப்பு வந்து கொடுக்கல. நம்மளுடையும் இவங்களையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஆக்சுவலி. இது இந்தியா வெர்சஸ் வெனிசுவேலா மட்டும் கிடையாது, வேற எந்த நாட்டு கூடயும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். இது நம்ம மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we need to clarify. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு சில டேட்டா ஐ வாண்ட் ரைட். ஒன்னு வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து 80 கண்ட்ரிஸ் மதுரோவுடைய 2024 எலெக்ஷன் விக்டரியை 80 கண்ட்ரிஸ் வந்து அங்கீகரிக்கல, இன்க்ளூடிங் கனடா, இன்னைக்கு EU ஐரோப்பிய யூனியன்ல உள்ள நாடுகள், ஐரோப்பாவில் உள்ள முக்காவாசி நாடுகள் இன்னைக்கு மதுரோவுக்கு ஆதரவா இருக்கிற யாருமே அவருடைய எலெக்ஷன் வந்து ஆதரிக்கல. ஒண்ணு. அப்போ இது ஒரு இல்லீகல் எலெக்ஷன் தான். அப்ப பாருங்க, ஒரு மோர் தென் 80 கண்ட்ரிஸ் டிட் நாட் ஈவன் ரெகனைஸ் ஹிஸ் விக்டரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2012ல இருந்து 2024 இந்த 12 வருஷம் மட்டும் வெனிசுவேலாவை விட்டு 8 மில்லியன் பீப்புள் வெளியே போயிருக்காங்க. எவ்வளவு? 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேர். இந்த மேட்டர் 3.5 கோடி பாப்புலேஷன்ல. கரெக்ட். அப்ப இந்த கிட்டத்தட்ட 25% பீப்புள். எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2.5 crore மக்கள்
ஒரே நாள்ல அந்த ஒரு 10 வருஷத்துல வந்து கடந்து போனாங்கன்னா வெளியே போனா அது எப்படி இருக்கும்? இமேஜின் தட். அது பெரிய ஒரு நம்பர் இது ஆக்சுவலி. ஸோ இதையும் யாரும் பார்க்கறது இல்லை. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரம்ப்பினுடைய அமெரிக்கால இருந்த ட்ரம்ப்பினுடைய ஆதரவு மீடியா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாக்ஸ் நியூஸ் எடுத்துக்கலாம், நியூயார்க் போஸ்ட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரோ வந்து டீபோஸ் பண்ணதுக்கு அப்புறம், அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்குனதுக்கு அப்புறம் மக்கள் கொண்டாடுற மாதிரி பல விஷயங்கள் வந்து காமிச்சாங்க. பட் மை கொஸ்டின் இஸ், ப்ரோ ட்ரம்ப் மீடியா வந்து அதை மட்டும் தான் காட்டுவாங்க இல்லையா, ஆப்வியஸ்லி. பட் உண்மையாவே அவருடைய ஆட்சி அகற்றப்பட்டப்போ மக்கள் உண்மையாவே ஹாப்பியா இருந்தாங்களா, இல்ல இது ஒரு ஒன் சைட் ஸ்டோரி தானா? இல்ல, இது வந்து நான் சொன்ன நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது சொன்ன மாதிரி யூஎஸ்ல மட்டும் இல்ல, பட் ஆல்சோ இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் லாட்டின் அமெரிக்கா, எங்கெல்லாம் வந்து வெனிசுவேலன் பாப்புலேஷன் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பொகோத்தால மட்டுமே லாஸ்ட் எஸ்டிமேட் படி 5 லட்சம் வெனிசுவேலன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 30 லட்சம் வெனிசுவேலன்ஸ் கொலம்பியால இருக்காங்க, அதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பொகோத்தால மட்டுமே இருக்காங்க. ரைட். ஸோ அந்த மக்கள் வந்து பொகோத்தாவோட மெயின் ஸ்கொயர்ல கூடி தேவர் செலிப்ரேட்டிங் வித் ஸ்வீட்ஸ் அண்ட் தேவர் பீங் ஹாப்பி. ரைட். அது ஒன்று. அதே மாதிரி புயனோஸ் ஐரஸ் அர்ஜென்டினா ஸ்பானிஷ்லேயே சொல்றேன், அர்ஜென்டினால பீப்புள் வேர் ஆல்சோ மார்ச்சிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், பீப்புள் வேர் பீங் சோ ஹாப்பி. அதே மாதிரி சந்தியாகோ தே சிலேல இட்ஸ் அனதர் லெஃப்ட் விங் கவர்மெண்ட் தட் இஸ் இன் பவர். அஃப்கோர்ஸ் ஃப்ரம் ஜான்வரியில இருந்து இப்போ பவர் மாறி இருக்கும்னு வைங்களேன். பட் ஸ்டில் அப் அன்டில் ரீசென்ட்லி நம்ம இவரு போரிஸ் ஃபாண்ட் அவர் தான் பிரசிடென்டா இருந்தார். அங்கேயும் வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரைட். ஸோ இது வந்து ஒன் சைடட் ஸ்டோரி இல்லை. பீப்புள் வேர் ரியலி ஹாப்பி தட் மதுரோ வாஸ் கான். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் மதுரோ பதவியை விட்டு போறது வந்து அவங்க தன்னோட நாட்டுக்கு திரும்புறதுக்கான ஸ்டெப்பா பாக்குறாங்க. ரைட். ஸோ விச் இஸ் ஹவு எவ்ரி ஒன் ஷுட் சி இட். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். அப்படிங்கும் போது எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க, எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரைட். ஸோ எனக்கு வந்து ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் வெனிசுவேலா டூ. எல்லாருமே இதை எப்படி பாக்குறாங்கன்னா, சரி மதுரோ போயாச்சு, அட்லீஸ்ட் நமக்கு இருக்கிற தடை கற்கல்ல ஒரு கல்லு போயிருக்கு. ஸோ லெட்ஸ் see how this goes. Eventually if I can return to my country, nothing like it அப்படின்னு தான் சொல்றாங்க. ரைட். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஜஸ்ட் டு கிவ் சம் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் தட் மூவ்ட் அவே ஃப்ரம் வெனிசுவேலா. 3.5 கோடி பேர்ல 80 லட்சம் பேர் இப்போ வெளில இருக்காங்கன்னு பார்த்தோம். ரைட். ஸோ 80 லட்சம் பேர் ஆஸ் ஆஃப் 2022. 2026 எஸ்டிமேட் படி இன்னும் ஜாஸ்தியாக கூட இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25% மக்கள் இந்த கடைசி 12 வருஷத்துல நாட்டை விட்டு வெளில போறாங்க. அதை வந்து நம்ம இந்தியா அக்கௌண்ட்ல பாருங்களேன். இப்போ ஒரு நம்ம 130-140 கோடி பேர்ல 25 கோடி பேர், 25 கோடி கூட இல்லை, ஐ மீன் இட் வுட் பி சம்வேர் அரௌண்ட் சம் 40-45 crore பீப்புள் அகதிகளா வெளிநாட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? தட்ஸ் த ஸ்கேல் ஆஃப் இட். ரைட். ஸோ நீங்க இப்போ தமிழ்நாடு அக்கௌண்ட் சொல்லும் போது சொன்னீங்க 2.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல இருந்து வெளில போனா என்ன கவுண்ட் இருக்குமோ, கிட்டத்தட்ட அதே கவுண்ட் தான். ரைட். அதுல வந்து பீப்புள் லிவ் இன் different countries and people work for pittances. அதாவது நம்ம இந்த லீகல் மினிமம் வேஜை விட பாதியா ஒர்க் பண்றதெல்லாம் பத்தி நம்ம பழைய வீடியோல பேசியிருக்கோம். ரைட். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் வெனிசுவேலா டுடே. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் பீப்புள். அதாவது இவங்க வந்து எல்லாரும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க, எல்லாரும் இன்ஜினியர்ஸ், லாட் ஆஃப் பீப்புள் வேர் டாக்டர்ஸ். நம்ம அந்த டூரிஸ்ட் கைடா இருக்கிறவரெல்லாம் பத்தி பேசணும். அவரெல்லாம் வந்து நவ் ஹீ ஷுட் பி சோ ஹாப்பி so that eventually they can return to their country, they can return to their land, they can return to their place. Right. So ஆமா, இப்போ கம்யூனிஸ்ட் வந்து அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் மதுரோவனுடைய ஆட்சினால தான் போனாங்களா, இல்ல வேற காரணங்கள் இருக்கலாமா? ஏன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இந்த மேற்கத்திய மீடியா வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி அந்த ஆட்சி மேல வந்து பழி போடுவாங்க, ஆனா மக்கள் வந்து வேற காரணத்துக்காக போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பேசுவாங்க யூஸ்வலா. பட் ஆக்சுவலி இவங்க வெளியே போனதுக்கான காரணம் வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய ஒரு கொடுங்கோல் தன்மை. ஓகே, அவன் அவ்வளவு மோசமாக அந்த மக்களை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஜாப்லெஸ்ஸா போயிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி வந்து நேஷனலைஸ் பண்றேன்னு சொல்லி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ஒழிச்சு விட்டாச்சு இல்லையா? இதான் காரணமா வெளியே போனதுக்கான காரணம்? இது வந்து நம்ம 2-3
விஷயம் அனலைஸ் பண்ணோம், ரைட், பிஃபோர் ம். வி ஆன்சர் திஸ். 25% மக்கள் நாட்டை விட்டு வெளில போறாங்கன்னா அது வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் நேச்சுரல் மைக்ரேஷன், இட் இஸ் நாட் டியூ டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். இப்போ இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருந்தே வார் வந்து நடக்குதுன்னா தான் அவ்வளவு பெரிய மைக்ரேஷன் நடக்கும். இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு வார் சுச்சுவேஷன்ல எல்லாம் கூட்டம் கூட்டமா அங்க இருந்து போவாங்க. அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி தான், அதுவும் இன் மேட்டர் ஆஃப் 10 years. அதான் இந்த இது மேட்டர் ஆஃப் முக்கியமான விஷயம். ம். கரெக்ட். அதே மாதிரி இப்போ பசி பட்னி, ரைட், மெயினா உங்களுக்கு வந்து எதனால பசி பட்னி? ஏன்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் இல்லை, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இல்லை, வெறும் ஆயில் ப்ரொடக்ஷன் நம்பி மட்டுமே இருந்தாங்க. அடுத்தது கரன்சி, பேர் என்ன, பணவீக்க விகிதம் ஜாஸ்தியானது, ரைட். ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்க மாசம் ஃபுல்லா சம்பாதிச்சுட்டு மாசம் ஃபுல்லா உழைச்சிட்டு 30ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கடைக்கு போனா உங்க கையில இருக்கிற காசுக்கு உங்களால 1 கிலோ அரிசி மட்டும் தான் வாங்க முடியும்னா எப்படி வாழ்வீங்க நீங்க, ரைட்? ஸோ Tragic. பீப்புள் டிட் நாட் ஹேட் எனி அதர் ஆப்ஷன். இப்போ அதே மாதிரி நம்ம போன வீடியோவில் இவங்க இந்த லீகல் மினிமம் வேஜுக்கு பாதி வேஜில் வந்து கொலம்பியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஜினியராக இருந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் சலூனில் வந்து ஹேர் கட் பண்ணி மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, இல்லை மாதம் 8,000 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அது எக்கானமியும் அந்த தாண்டி மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு மென்டலி அவங்களை எந்த அளவு பாதிக்கும்ல. நான் வந்து எங்க இருந்தேன், இப்ப நான் எங்க வந்துட்டேன், அதுவே அவங்களை வந்து உடைச்சு நொறுக்கிறோம் அவங்கள. அவங்க அவங்க பண ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்றதை தாண்டி மனசு வந்து உடைஞ்சிரும்ல அவங்களுக்கு. அவங்களுடைய மாரலே வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் அது. இவங்க எல்லாரும் வந்து நாட்டுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக ஓடி வந்தாங்கன்னு சொன்னா அது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை, ரைட்? ஸோ இவென்ச்சுவலி எல்லாருமே வந்து அவங்க நாட்டுல வாழணும், அவங்க ஊர்ல வாழணும், அவங்க மக்கள் கூட வாழணும் தானே நினைப்பாங்க, ரைட்? அவங்க வந்து பிழைக்கிறதுக்கே வழி இல்லைன்னா தானே வெளி நாட்டுக்கு ஓடி வர போறோம், ரைட்? ஸோ உடனே வந்து இவங்க இந்தியால இருந்து வர மைக்ரேஷனை கம்பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம கண்டிஷன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து வெளிநாட்டுல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டரா இருக்கு ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குதுங்கிறதுனால லீகலா நம்ம மூவ் ஆகிறோம். இவங்க இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து என்ன விசா எடுத்துட்டா வந்து கொலம்பியா வராங்க, இல்ல விசா எடுத்துட்டா வந்து யூஎஸ் போறாங்க, இல்ல மெக்சிகோ போறாங்க, அசைலம் சீக்கரா வராங்க, கரெக்ட்? ஸோ இன்ஃபேக்ட் இங்க கொலம்பியால ஒரு புது கேட்டகரி ஆஃப் விசா கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அசைலம் சீக்கர்ஸ்க்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி அசைலம் சீக்கர் விசான்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக கிடையாது கொலம்பியால. உங்க பிஇபி அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் பொட்டென்ஷியலி டிஸ்பிளேஸ் பீப்புள், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் விசா கொடுத்து 10 வருஷம் விசா கொடுத்து உட்கார வச்சு, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ஒரு கவுண்ட் வேணும் இல்லை? இப்போ கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது, இல்லை கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா தானே அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க முடியும். அண்ட் யோசிச்சு பாருங்க, இதனால வெனிசுவேலன்ஸ் மட்டும் கஷ்டப்படல, பட் வெனிசுவேலன் எந்தெந்த நாட்டிலலாம் அந்த மக்கள் தஞ்சம் புகுறாங்களோ அவங்களும் கஷ்டப்படுறாங்க, ரைட்? ஸோ கொலம்பியா எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் திருப்பி சொல்லணும்னா 30 லட்சம் பேர் திடீர்னு, இங்க கொலம்பியா பாப்புலேஷன் வந்து 5.5 கோடி பேர். 5.5 கோடி பேர்ல 30 லட்சம் பேர் ஓவர் நைட், தட் இஸ் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 10-12 இயர்ஸ்ல வந்து உங்க சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம்குள்ள வராங்கன்னா, உங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து, உங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து, உங்க ரேஷன் சொல்றோம்ல, நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாதிரி இங்க வந்து தேர் ஆர் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ், எல்லாத்துலயும் if they want a share of it, that is going to cause a huge problem for the countries that host the refugees also, right? அதே மாதிரி நம்ம லீகல் வேஜுக்கு பாதி வேஜ்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, லீகல் வேஜுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை கிடைக்காம போகுது. கொலம்பியாலே எத்தனையோ பேர் வந்து இந்த வெனிசுவேலன்ஸ்னால வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ரைட்? ஸோ இவென்ச்சுவலி ஒரே பாஷை பேசுறவங்க, கிட்டத்தட்ட ஒரே கல்ச்சருங்கிறதுனால பீப்புள் ஆர் நாட் ஹாஸ்டைல், ரைட்? பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உனக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு ரிசென்ட்மெண்ட் கொலம்பியன்ஸ்குள்ளேயும் இருக்க தானே செய்யும். ஐ மீன் கொலம்பியன்ஸ் நான் சொல்றது வந்து கொலம்பியன்ஸ், வெனிசுவேலன்ஸ், ஐ மீன் கொலம்பியன்ஸ், ஈக்குவதோரியன்ஸ் ஆர் பெருவியன்ஸ் ஆர் பிரசீலியன்ஸ் ஆர் ஹூஎவர் இட் இஸ், அவங்க எல்லாம் சேம் தானே எல்லாருமே. லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லா அந்த எல்லாம் முக்காவாசி அந்த மெஸ்டிசோ கவுண்ட்ல தான் வருவாங்க. மெஸ்டிசோங்கிறவங்க வந்து பார்ட்லி ஒரு there is one correct, ஒரு ஃபோர் ஃபாதர் வந்து ஸ்பானிஷ் சைட்லயும் ஒரு ஃபோர் ஃபாதர் இண்டிஜினஸ் சைட்லயும் தான் வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாஷை, சாப்பாடுல இருந்து எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர்.
ரைட். அப்போ இதன் மூலமாக இப்ப என்ன பிரச்சனைனா ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் அதிகமான பேர்டன். இப்போ எப்படி ஸ்ரீலங்கால இருந்து வார் நடந்தப்போ அங்கிருந்து நிறைய பேர் இங்க வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய வந்து கேம்ப்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சவுத் சைடும் சரி, இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அவங்களுக்கு நிறைய கேம்ப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, வீடுலாம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த என்னோட நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, இப்போ ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்திருப்பாங்க இல்லையா அந்த வார்ல, அவங்க தமிழ்ஸ் தான், அவங்க ஒரு காலத்துல இங்க இருந்து அங்க மைக்ரேட் ஆகி போனவங்க தான். பட் அவங்க இன்னைக்கு வந்து இந்த கேம்ப்ல வாழ்றதுனால அரசு அவங்களுக்கு அதிகமாக ஆஃபர் எல்லாம் கொடுக்கறதுனால லோக்கல் பீப்புள் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் அதிகமா கிளாஷ் ஆகுதுன்ற மாதிரி அவர் சொன்னாரு என்கிட்ட. அது முக்கியமான ஒரு விஷயம். அது நடக்கும் எப்பவுமே வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து அசைலம் சீக்கருக்கு அதிகமான ஃபேவர் பண்ணும்போது ஹோஸ்ட் கண்ட்ரி மக்களுக்கும் இவங்களுக்குமே ஒரு கிளாஷ் நடக்கும். இது யுனிவர்சல் தான், இது அங்கேயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு ஆள் பண்ற ஒரு தப்புனால, ஒரு நாடுல நடக்கிற ஒரு வார்னால தி என்டையர் சிஸ்டம் கொலாப்சஸ். அதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் கெவின், அதை பேசி நம்ம அடுத்த இதுக்கு போவோம். இப்ப நிறைய பேர் வந்து ட்ரம்ப் உள்ள புகுந்து தூக்குனது தப்புன்னு சொல்றவங்களுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 1969 to 71 நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை படிச்சாங்கன்னா கூட they will be able to understand. இப்போ what was the trigger point for us to go for war against West Pakistan at that time? என்னன்னா அப்பயும் இதே மாதிரி அசைலம் சீக்கர்ஸ் வந்தாங்க, ரைட்? ஸோ இதுல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து தஞ்சம் போடுறவங்க பெங்கால் வழியா அஸ்ஸாம் வழியா they started coming in. and இப்போ 2026 இந்தியா எப்படி இருக்கு, 1971ல இந்தியா எப்படி இருந்தது, ரைட்? ஸோ நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன் இட் வாஸ் so worse that we were not able to support them. அப்போ வந்து இஃப் ஐம் ரைட், புதுசா டாக்ஸஸ்லாம் கூட கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்திரா காந்தி, ரைட்? ஸோ அது எதுவுமே எதுவுமே சரிப்பட்டு வராம தான் eventually they decided to go for liberating Bangladesh. அது சரினா இன்னைக்கு வந்து வெனிசுவேலால நடக்கிறதும் சரிதான், ரைட்? ஸோ அது தப்புனா இதுவும் தப்பு. எக்ஸலன்ட் கம்பேரிசன் ஆக்சுவலி, ஜஸ்ட் டு கிவ் பாயிண்ட் வந்து எக்ஸலன்ட் பாயிண்ட். ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க இந்திரா காந்தியுமே நிறைய அசைலம் சீக்கர்ஸை அங்கிருந்து இங்க உள்ள அவங்களே அலோவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அலோவ் பண்ணியுமே அது மேனேஜ் பண்ண முடியாம ஒரு கட்டுப்பாட்டை மீறி போனதுனாலதான் நாட்டை பிரிக்கலாம்னு சொல்லி இவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்களே. நல்ல பாயிண்ட், எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட். கரெக்ட். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூவுமே, இத்தனைக்கும் நம்ம ஊர்ல அவங்க அசைலம் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா அளவு கிடையாது, ரைட்? ஸோ எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க நம்ம ஊர் கேம்ப்ல? ப்ராபப்ளி 2 or 3 lakhs or 5 lakhs 10 lakhs மேக்ஸிமம். 2-3 lakhs எங்க, 30 lakhs எங்க, ரைட்? ஸோ தட் இஸ் ஆல்சோ அந்த ஸ்கேல் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் நான். இப்போ இந்த 2-3 lakhs இருக்கும் போதே இப்ப நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடியில, திருச்சியில கூட நான் பார்த்திருக்கேன். திருச்சியில கூட if I'm right there is another camp. அதே மாதிரி இதுல மண்டபம், நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மண்டபம்ல கேம்ப்னே ஒரு ஸ்டேஷன் இருக்கு, ரைட்? ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்கேயுமே there are people living in the camp. அங்கேயுமே கிளாஷஸ்லாம் நடக்கும். பட் அந்த ஸ்கேலை விட கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 times ஸ்கேல் ஜாஸ்தி இங்க அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். ரைட், ஓகே. இது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா ட்ரம்ப் வந்து ஆயிலுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது உண்மைன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் தான். இதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு சப்பாத்தி இருக்கு, அதுல ஆயில் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. உடனே அமெரிக்கன் ஆர்மி அது மேல வந்து அப்படியே வந்து இறங்குற மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி ஃபன்னி. இன்னொன்னு வந்து நம்ம ஆக்ட்ரஸ், அவங்க பிரேமம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பேர் என்ன, சாய் பல்லவி ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு. உடனே அமெரிக்கன் ட்ரூப்பர்ஸ் வந்து அங்க வந்து இறங்குற மாதிரி இதெல்லாம் மீம்ஸ் போட்டாங்க. இட் வாஸ் ரியலி ஃபன்னி, நல்லா இருந்துச்சு. அப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஆயிலுக்காக மட்டும்தான் இதை பண்றாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட, நான் அதை மறுக்கல. இப்போ இதே மாதிரி இவங்க யார வந்து இன்னைக்கு ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களோ, அந்த செயின்ட், அந்த மதுரோ பக்கத்துல உள்ள கயானா அப்படின்ற இன்னொரு நாடு, அவங்களுடைய
பார்டர் கண்ட்ரி. கயானா வந்து நம்ம மேப்ல பார்த்தோம்னா அவங்களுடைய ஈஸ்ட் சைட்ல பார்டரா அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கம்பேர் பண்ணா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன நாடு. இது நம்ம பேசியிருப்போம் அன்னைக்கு லாஸ்ட். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அங்க வந்து ஆயில் ரிசர்வ் வந்து கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இடத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா அதிகமான ஆயில் ரிச் ஒரு பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸான் மொபைல் மாதிரியான யூஎஸ் கம்பெனிஸ் அண்ட் செவ்ரான் சொல்லி செவ்ரான் செவ்ரான் அவங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சைனீஸ் கம்பெனி, இந்த 3 பேரும் அங்க வந்து ஆயில் எடுக்கிறதுக்கு உள்ள வந்தாங்க. அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா 100% ப்ராஃபிட்ல 75% வந்து அந்த காஸ்டுக்காக, ஐ மீன் இந்த ஆபரேஷனல் காஸ்டுக்காக போகும். அந்த 25%ல பாதியா பிரிச்சு 12.5 வந்து அந்த கயானா நாட்டுக்கு போகணும், அந்த அரசாங்கத்துக்கு. பேலன்ஸ் 12.5 வந்து இவங்க ப்ராஃபிட்டா வந்து எடுத்துக்கலாம் இந்த பிரைவேட் கம்பெனிஸ் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட். இப்போ இப்படி அக்ரிமெண்ட் போட்டு அவங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல நம்ம ஆளு மதுரோ 2015ல அவர் என்ன பண்றாரு, நான் வந்து உள்ள வருவேன், கயானா வந்து எங்களுக்கான நாடு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சாரு. இவங்க 2 பேருக்கும் பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, ஒரு ஏரியாவோட நேம் ஒண்ணு, அந்த நேம் எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த ஏரியா முழுக்க அது எங்களுக்கு சொந்தம் சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா கயானா நாட்டுல 3/2 பங்கு 66% கயானா வந்து எங்களுக்கு சொந்தம் சொல்லி வெனிசுவேலா நாட்டுல உள்ள அதிபர் கயானா நாட்டை வந்து மிரட்டுறாரு. ஆர்மி பாத்தீங்கன்னா கயானால வந்து வெறும் 3,000 ஆர் 4,000 பீப்புள் தான் ட்ரூப்ஸ் இருக்காங்க, ஆர்மி பீப்புள். ஆனா வெனிசுவேலால வந்து 3 lakhs இருக்காங்க. ஓகே, அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு நாடு பக்கத்துல உள்ள ஒரு குட்டி நாடை வந்து மிரட்டுறாங்க, ஒன்லி பிகாஸ் அவங்க கிட்ட ஆயில் இருக்குன்ற ஒரு காரணத்தினால. ஓகே, இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் ஒரு விஷயம் பண்றாருன்னா அது தப்புனா இதுவும் தப்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா உங்ககிட்டே ஆயில் இருக்கு, வெனிசுவேலா ஆயில் ரிச் கண்ட்ரி தான். ஆனா அதை மீறி இங்க ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே நான் வந்து உள்ள வருவேன்னு சொல்லி பார்டர் கண்ட்ரிக்குள்ள வந்து நுழைஞ்சு அந்த பார்டர் மக்கள் வந்து பட்ட அவஸ்தையெல்லாம் கார்டியன்ல போட்டிருக்காங்க. கார்டியன் வந்து ஒரு லெஃப்ட் விங் பத்திரிகை, அவங்க போட்டிருக்காங்க அந்த பார்டர் மக்களை வந்து இன்டர்வியூ கேட்டு. நான் இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கேன் இப்ப நேத்து. we can give the links down below, மக்கள் பார்க்கட்டும். அப்போ இத பத்தி ஏன் மக்கள் யாரும் பேச மாட்டாங்க சொல்லுங்க. கரெக்ட். ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட் நம்ம கயானா பத்தி போறதுக்கு முன்னாடி, கயானா வந்து நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்னா, நம்ம இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமோட நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் தே வில் பி ஃப்ரம் கயானா. நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கயானா வாஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி பிரிட்டிஷ் காலனிஸ் இன் சவுத் அமெரிக்கா, ரைட்? ஸோ அதனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பார்ட் ஆஃப் த கரீபியன். ஸோ கயானால இருந்து நமக்கு நிறைய வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேர்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேரோட சேர்ந்து வரும். நம்ம சிவ்நாராயண் அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் பேர் கூட பாரத்னு வரும். ஓகே ஓகே, சம்திங் லைக் தட், கரெக்ட். ஸோ குயானால வந்து, குயானா நான் சொல்றேன் ஸ்பானிஷ்ல, பட் யா இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வில் பி கயானா. கயானால இந்தியன் ஆரிஜின் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, right? So because they were brought in by the British, they settled here and they got intermarried, they mixed and so on and so forth. அது ஒன்று. அடுத்தது இந்த கயானாக்கும் வெனிசுவேலாக்குமான அந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து goes back to centuries, right? So from the time of நம்ம வெனிசுவேலா கொலம்பியாலாம் இண்டிபெண்டன்ஸ் வரதுக்கு முன்னாடியே, தட் இஸ் இந்த 1800ஸ்லயே இந்த டிஸ்பியூட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இவர் கெவின் ப்ரோ சொன்ன ரீஜன் வந்து எசெகிபோங்கிறது ஒரு ரிவர், ரைட்? ஸோ அது வந்து அமேசான்ல ஸ்டார்ட் ஆகி அட்லாண்டிக் ஓஷன்ல கனெக்ட் ஆகும். நம்ம இந்த மேப்பை வந்து we can show it in the screen. அந்த ரீஜியன் வரைக்கும் வெனிசுவேலா வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 66% நாடு வந்து தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க, ரைட்? ஸோ கயானா வந்து ரிமோட் கண்ட்ரி. கயானாவோட பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு கூட கம்மி தான், ரைட்? ஸோ 10 லட்சம் பேருக்கு கம்மியா உள்ள நாட்டில் 3000 ட்ரூப் தான் வச்சிருக்காங்கும் போது, மிலிட்ரி மைட்டை வச்சு உன்னோட ஆயில் ரிசர்வ்ஸ் எனக்கு வேணுங்கிறதுனால ஐ வாண்டட் டு இன்வேட் யூ சடன்லி அப்படின்னா அது வந்து இட் வாஸ் பியூர்லி ஃபார் ஆயில். எவ்ரி ஒன் நோஸ் இட். யோசிச்சு பாருங்க, 200 வருஷமா ஒரு பார்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒருத்தரும் வந்து இது வரைக்கும் மிலிட்ரி இன்வேஷன் சொல்லிட்டு பண்ணதில்லை. இது என்னோடதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய, தட் இஸ் வேர் இட் வாஸ். நோபடி டுக் எனி ஆக்ஷன் பியாண்ட் த நம்ம ஊர்ல சொல்லணும்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்.
ஃபோர்சிபிளா பண்ணல. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி நீயும் வரல, நீயும் வராத, நானும் வர மாட்டேன்ற மாதிரி தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது. எப்போ இவங்க ஆயில் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்ப வந்து மதுரை வந்து இன்வைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு he wanted to do it. மதுரோவை பொறுத்த வரைக்கும் அது வந்து டூ ஃபோல்ட் அப்ஜெக்டிவ். ஒன்னு, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இந்த லாஸ்ட் ரெஃப்யூஜ் ஆஃப் அ ஸ்கவுண்ட்ரல் இஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு, அது பேர் என்ன, நேஷனலிசம். அந்த ஆளுக்கு வந்து அதை வச்சாவது அப்ரூவல் ரேட்டிங் அண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம், இந்த மாதிரி இன்வேஷன் சொல்லி பயமுறுத்தினாலும். அதே மாதிரி he wanted to take the oil fields for himself too. இப்போ பாத்தீங்கன்னா வெனிசுவேலா வந்து we know that Venezuela has the largest known oil reserves on earth. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு வந்து கயானால உள்ள ஆயில் ரிசர்வ்ஸ் மேல ஆசை? அண்ட் அந்த ஊர், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இர்ஃபான் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அங்க கயானா பிரசிடென்ட். இது வந்து நம்ம பிபிசியில ஒரு இன்டர்வியூக்கு வந்து he became very very viral and popular. அவர் வந்து when he wanted to use those oil reserves for exploration and when he wanted to give those oil fields out to the companies, அப்போ வந்து நம்ம பிபிசியில வந்து they wanted to preach about pollution, they wanted to preach Climate about carbon change. footprint. அப்ப வந்து மனுஷன் விளாஸ் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, அப்பதான் நான் சான்ஸ் பார்த்தேன். கிடைச்சா நேத்தா நான் பார்த்தேன். இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இர்ஃபான் அலி கூட நம்ம இந்தியன் ஆரிஜின் தான் நினைக்கிறேன். சம் டைம் இந்த 1800s அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து செட்டில் ஆனவங்க. ஸோ எனிவேஸ் பாயிண்ட் இஸ், மதுரோ வாண்டட் மோர் ஆயில். இப்ப ட்ரம்ப் வான்ஸ் ஆயில்ங்கும் போது அது தப்புனா இதுவும் தப்பு, ரைட்? ஸோ தட்ஸ் ஒன். அடுத்தது, அமெரிக்கன் கம்பெனிஸ் வேர் the ones that help build the Venezuelan oil industry, right? So அந்த உண்மையை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். டூ கம்பெனிஸ், ஒன்னு வந்து எக்ஸான் மொபைல், இன்னொன்னு வந்து நான் சொன்ன மாதிரி செவ்ரான். இந்த ரெண்டு பேரும் தான் முக்கியமான பிளேயர்ஸ், இவங்க ரெண்டு பேரும். பிளஸ் சைனீஸ் கம்பெனி. இந்த மூணு கம்பெனிஸ் வந்து அங்க அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன் அவங்க வந்து உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து ஏன் அந்த நாடு வந்து பணம் வாங்கிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த ஆயில வந்து உள்ள இருந்து எடுக்கிறதுக்கான அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா, சைனா மாதிரியான இந்த நாடுகளை சேர்ந்த பிரைவேட் கம்பெனிஸை உள்ள விட்டுட்டு, நீ ஆயில் எடுத்துக்கோ, நீ வந்து எனக்கு ஒரு கட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. கரெக்ட் 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 கரெக்ட். ஆமா, யோசிச்சு பாருங்களேன், 8 லட்சம் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரியில இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பெருசா ஆயில் ரிசர்வ்ஸ் கிடையாது. புதுசா கண்டுபிடிக்கிற ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண? ஸோ அப்போ வந்து you have to depend on someone that is already that is already part of this business, right? So அதுக்கு வந்து நிறைய பேரு people were justifying that புதுசா oil reserves எதுக்கு எடுக்கணும் when country is moving or when the world is moving towards alternate green energy னா, அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு காசு வேணும்னா அவங்க they are going to invest on it. They are going to invite other companies to invest on it. நீங்க சொல்லும்போது இந்த வாரம் வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பார்த்துருந்தேன், ஒரு டிவி ஷோ, லேண்ட் மேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம டெய்லர் ஷெரிடன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஹி மேட் எல்லோ ஸ்டோன் அப்படின்ற இன்னொரு ஷோவும் அவர் பண்ணியிருப்பாரு, அமெரிக்கன் ஷோ. அதுல வந்து என்னன்னா இதே மாதிரி தான் ஆயில் இண்டஸ்ட்ரி பத்தியான ஒரு ஷோ. அதுல 2 சீசன்ஸ் இருக்கு. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, அவங்க வந்து அமெரிக்கன் ரைட் விங்கர்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நேச்சுரல் பெட்ரோலியம் பேஸ்ட் எனர்ஜி வந்து முக்கியம் சொல்லி அவங்க பேசுவாங்க. அதுல ஒரு சீன்ல வந்து அவர் பேசுவாரு, we have 120 years of petroleum based infrastructure. இன்னைக்கு நீ வந்து எல்லாமே கிரீன் சொல்லி நீ சொன்னா அதை நம்ம மாத்துறதுக்கு இன்னும் 40 இயர்ஸ் ஆகும். அதுல ஒரு வசனம் வரும். அப்போ கிரீன் இஸ் இம்பார்ட்டன்ட், கிரீன் இஸ் ஓகே, பட் அதுக்கு முன்னால we have built so much. We have built 120 years of petroleum based எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற கார்ல நம்ம யூஸ் பண்ற தார் எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். அப்ப இன்னைக்கு நான் வந்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதத்தான் அந்த ஷோல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஐ மீன் இது டிரான்சிஷன் இருக்கணும், ரைட்? ஸோ டிரான்சிஷன் இல்லாம எடுத்தேன் கவுத்தேன் பண்ண முடியாது. அதே தானே இப்போ இங்க நம்ம கொலம்பியாலையுமே இஷ்யூ தானே பார்த்தோம். பெட்ரோ வாண்ட்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் தோஸ் ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்சஸ்ங்கும் போது இங்க கொலம்பியால வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஜாஸ்தி, கோல் ஜாஸ்தி. ஸோ கோலை மட்டுமே நம்பி இருக்கிற ஊர்லாம் வந்து வாட் எல்ஸ் தே கேன் டூ? டிரான்சிஷன் பண்ணோம்னா ஒன்று நீ வந்து சப்சிடைஸ் பண்ணணும் க்ரீன் எனர்ஜி சோர்சஸ். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, சோலார் பிளான்ட்லாம் போடுறோம்னா அதுவும் பண்றது இல்லை. அண்ட் just from one day to another நம்ம மூவ் பண்ணோம்னா எப்படி மூவ் பண்ண முடியும்? இவ்வளவு நாள் கட்டி வச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வருது?
அதுதான் அதான் ஒரு பிரச்சனை. அதை வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து எல்லாருமே இவி கார்ஸ் வாங்குறாங்க, நல்ல விஷயம், வாங்கலாம். இப்ப நம்ம ஈவி வாங்கிட்டோம்னா ஒரே நாள்ல இந்த உலகம் அப்படியே பச்சை பசுமையா மாறணும் கிடையாது. அதுக்கு முன்னால நம்ம we have built this இல்லையா, அதை பில்ட் பண்ணிருக்கோம். கரெக்ட். அதை உடைச்சு இதை தாண்டி வர்றதுக்கு டைம் எடுக்கும். அப்போ நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்டா ஒன்னு வச்சிருக்கும் போது அதை உடைக்கும் போது அதற்கான பின் விளைவுகள் இருக்கும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம தாண்டி வரணும் ஆக்சுவலி. ஸோ கிரீன் இஸ் நாட் தட் ஈஸி அப்படின்றத நம்ம பாயிண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் கெவின், இதுல வந்து நம்ம அகைன் வந்து நம்ம மேபி ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும், பட் ஸ்டில் திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு டாக். ட்ரம்ப் வந்து வெனிசுவேலால ஆயிலுக்காக போறாரா அப்படின்னா, எஸ் ப்ராபப்லி ஆயில் இஸ் ஆல்சோ ஆர் ப்ராபப்லி என்ன டெஃபினெட்லி ஆயில் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அவர் சொன்னாரு we want that oil, we will take over the oil னா அவர் பேசியிருக்காரு. so he is very open about it. ஸோ ஆயிலுக்காக போறாரு, ஃபைன். பட் இதுல என்னன்னா, இதுல அவங்களுக்கு வந்து அந்த தீராத கணக்கு வேற ஒண்ணு இருக்கு, ரைட்? ஸோ வெனிசுவேலன் ஆயில் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணதே வந்து யூஎஸ் தான், யூஎஸ் கம்பெனிஸ் தான். யூஎஸ் கம்பெனிஸை தான் வந்து நம்மளால நேஷனலைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு, இன்னும் காம்பன்சேஷன்லாம் கொடுக்கல, ரைட்? ஸோ பேக் இன் த டே அந்த வெனிசுவேலன் ஆயில் கம்பெனி இஸ் கால்ட் PDVSA, தட் இஸ் பெட்ரோலியோஸ் de வெனிசுவேலா. அது வந்து நேஷனலைஸ் கம்பெனி. அந்த கம்பெனி that company was formed by taking over the oil wells of the US companies, right? So அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கல. அண்ட் ரெண்டாவது, இவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமாவும் வெனிசுவேலால ஆயில் ரிஃபைனரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆயில் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். அந்த ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு தே ஹேட் டு பி டிபெண்டன்ட் ஆன் யூஎஸ். அதுவும் வந்து அந்த கிவ் அண்ட் டேக்கும் நடந்துட்டு தான் இருந்தது. ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு PDVSAல இருந்து they used to send it to Florida for getting those oil refined and then take it back to Venezuela and then distribute it across the world, right? So வெனிசுவேலால யூஎஸ் ஓட ஆயில் கம்பெனிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் ரொம்ப வருஷமா இருக்கு, அது வந்து புதுசு கிடையாது. இப்ப சான்ஸ் கிடைக்கும் போது they want to take whatever was due for them. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியை டெவலப் பண்ணி 40 வருஷம் 50 வருஷம் இண்டஸ்ட்ரியில ரன் பண்ணுவேன். நீ ஓவர் நைட்ல வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டு உனக்கு ஒண்ணுமே காசு கிடையாது அப்படின்னா that is also not right. Right. That is $20 billion. அந்த எக்ஸாம் மொபைல் அப்படின்ற அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் $20 billion வெனிசுவேலா அரசு வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் இப்போ see they came into your country to invest. அவங்க வராங்க, அவங்கள நீங்க வந்து உள்ள அலோவ் பண்ணிட்டு ஆட்சி மாறின உடனே, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த உடனே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நீங்க அவங்கள சும்மா அனுப்பிச்சு விட்டுறீங்க. அந்த என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கட்டி வச்சிருந்த அந்த ஃபேக்டரிஸ், ரிஃபைனரிஸ், எக்யூப்மெண்ட் எல்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க. அவங்க ஓவர் நைட்ல போயாச்சு. இது நடந்தது வந்து ஏர்லி 2000s அவர் வந்த அந்த பீரியட்ல. அப்போ மோர் தென் 20 years அதனுடைய லாஸ் பாருங்க, அது எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க போட்ட அமௌண்ட் அப்படியே விட்டு வந்ததுனால அவங்க இழந்த விஷயம் ரொம்ப அதிகம். இப்போ யூஎஸ்ல உள்ள கம்பெனிஸ் இப்ப என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் இந்த மாதிரி நான் அதை டேக் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க உள்ள வராங்க. ஏற்கனவே அவன் எனக்கு வந்து காசு தரணும், ஃபர்ஸ்ட் அதை முதல்ல முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க உள்ள வராங்க. சோ இதுவும் யாரும் பேச மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ட்ரம்ப் நம்ம எதெல்லாம் நம்ம அக்யூஸ் பண்றோமோ ஏற்கனவே இது நடந்திருக்கு. ஆமா, அதாவது வாட் எவர் வி அக்யூஸ் ட்ரம்ப் ஆஃப், இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க. அண்ட் இன் திஸ் கேஸ் மதுரோவே செஞ்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ரைட். கெவின், எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. சோ இப்போ வெனிசுவேலாவோட வே ஃபார்வர்ட் ஃப்ரம் யுவர் ஐஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, என்னவா இருக்கணும், ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் கேக்குறீங்க. ஐடியல் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் as a pro capitalist guy நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிசம் அப்படின்றது அது ஒரு ஒர்க் ஆகாத ஒரு விஷயம். அதனுடைய கடைசி பிளாட்ஃபார்ம் வந்து வெனிசுவேலா. இது வரைக்கும், அதாவது ஃப்ரம் ரஷ்யா, ஃப்ரம் சைனா, மாவோட சைனா, அதுக்கப்புறம் வியட்நாம் போய், கொரியா போய் எல்லாம் முடிச்சுட்டு இந்த நூற்றாண்டுல இவங்க ட்ரை பண்ண ஒரு விஷயம் இது. ஓகேவா, சாவேஸ் வந்து 99 வந்தாரா, 99ல இவங்க நியூவா இதை வந்து கொண்டு வந்தாங்க. பட் இது ஒர்க் ஆகாது அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வெனிசுவேலா. அப்போ கடைசியா இருந்தது வெனிசுவேலா, அதை நம்ம வந்து முடிச்சு விட்டாச்சு. இப்போ அங்க அகைன் டெமோக்ரஸி வரணும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, அமெரிக்கா எங்கெல்லாம் போய் கால் வச்சாங்களோ அந்த ஏரியா வந்து விளங்குனதாக வரலாறு இல்ல. ஆக்சுவலி மோஸ்ட்லி அவங்க வந்து நோண்டி விட்டு போயிருவாங்க.
இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான்ல அவங்க வந்து வேலை பண்ணாங்க. அகைன் வி ஹவ் தாலிபான் ஓவர் தர் இல்லையா, இன்னும் மாறல. சோ அப்படி இருக்கும்போது டெமோக்ராட்டிக்கா அந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணி அந்த நாட்டை அகைன் ஒரு ஒரு டெமோக்ரஸி உள்ள ஒரு நாடா கொண்டு வரணும்ன்றது என்னுடைய விருப்பம். பட் அது நடக்குமா? அதற்கான உள்ள அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசுன மாதிரி உள்ள ட்ரக் மாஃபியா இப்போ வந்து எப்படி இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை விடவும் ஆர்மி ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அங்க அந்த பிரச்சனை உண்டு. இதே மாதிரி வெனிசுவேலா அந்த மாதிரி பகுதிகளில் வந்து அரசுக்கு ஈக்குவலா அரசுக்கே வந்து இவங்க இது பண்ற மாதிரி அரசோட பவர்ஃபுல்லா அங்க உள்ள மாஃபியா கேங்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ இந்த மாஃபியா கேங்ஸை நம்ம முதல்ல காலி பண்ணணும். எப்படி பாப்லோ எஸ்கோபாரை வந்து காலி பண்றதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து 70s 80s உள்ள வந்தாங்களோ, நிக்சனுடைய ஆட்சியில தான் முதல்ல அங்க உள்ள வந்தாங்க இல்லையா. அப்போ ஏன்னா அமெரிக்காவுக்கு பாப்லோ வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தார். பாலுடைய ஸ்பானிஷ் வெர்ஷன் தான் பாப்லோ. ஸோ அந்த பாப்லோ வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறினாருன்னு சொல்லி அவங்க உள்ளெல்லாம் ஆள் அனுப்பிச்சு அவரை தூக்குனாங்க. அதே மாதிரிதான் ஆக்சுவலி எப்பவுமே வெளிநாட்டு இன்டர்வென்ஷன் இல்லாமலே அந்த மக்களே அவங்கள வந்து தீர்மானிக்கணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அமெரிக்கா உள்ள வந்து அங்க உள்ள அந்த ட்ரக் மாஃபியாவை அவங்க அடிச்சு அவங்க உள்ள வந்து அவங்க ஆக்குபை பண்ணி அது இந்த நாட்டுக்கு இன்னும் மேலும் பிரச்சனைய அது கொண்டு வரும். அப்ப அந்த மக்கள் தான் இதை உணர்ந்து ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்து அகைன் இந்த ரைட் பாத் அவங்க போகணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இது என்னுடைய பார்வை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரக் மாஃபியாவையும் தாண்டி கெவின், நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி இவங்க வந்து they will have to clean up the மதுரா அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது மதுரா அட்மினிஸ்ட்ரேஷன்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ யாரெல்லாம் அசோசியேட் ஆயிருந்தாங்களோ எல்லாரையும் வந்து இவங்க அனுப்பணும். ரைட். ஸோ நம்ம எல்சி ரொட்ரிகஸ்ல இருந்து தியோசாதா கவேஜாவில இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிளீனப் ஒன்று நடக்கணும். ரைட். தட்ஸ் ஓவர் டியூ. ஏன்னா 25 வருஷமா அந்த சோசியலிசம் கம்யூனிசம் பிடியில இருக்கிற ஒரு கண்ட்ரியில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எவ்ரிதிங் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ். சுப்ரீம் கோர்ட்டு, அவங்க எலெக்ஷன் கமிஷன், அவங்க பார்லிமெண்ட், அவங்க basically every single institution that you can think of is filled with Maduro supporters. அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளீன் அப் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸே நடக்க முடியும். ரைட். அதுக்கு வந்து டிரான்சிஷனல் ஹெட்டா மை ஒப்பீனியன் இஸ் நம்ம இவரு எட்முண்டோ கொன்சாலஸ். ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு. பட் ஸ்டில் ஹீ ஒன் த எலெக்ஷன் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். அட்லீஸ்ட் இந்த டிரான்சிஷனல் கவர்மெண்ட்டுக்காவானும் he has to be the head of it. அதுக்கு அடுத்தது தான் அவங்க வந்து they will have to have their elections again. So that they can start from scratch. Right. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கேபிட்டலிஸ்ட் எக்கானமியா பில்ட் பண்ணி வரதுக்கு டைம் ஆகும். ரைட். இப்ப எப்படி ஈரான்ல வந்து அவர் கமெனேயை வந்து அனுப்பி விட்டுட்டு அந்த ஷா அந்த லாஸ்ட் மன்னர் இருந்தார் இல்லையா, அவருடைய பையனை வந்து கொண்டு வரோம்னு சொல்லி பேசுறாங்களோ, அதே மாதிரி இங்க வந்து லீகலா ஜெயிச்சவரை நம்ம திருப்பி கொண்டு வரணும் நீங்க சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். ஆனா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஷா வந்து போனது வந்து 1979. கரெக்ட். ரைட். ஸோ ஐ மீன் மன்னராட்சி எண்ட் ஆஃப் த டே அந்த நாட்டுல அதுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்தது. ஸோ பட் பாயிண்ட் இஸ் என்னன்னா கெவின், அங்க 79ல இருந்து இப்ப வந்து இட்ஸ் அ லாங் டைம். ரைட். ஸோ அது எவ்வளவு தூரம் ஃபீஸிபிள்ங்கிறது தெரியல. பட் இது 2024 டு நவ் இஸ் ஷார்ட். நான் சொல்றது அது. ரைட். ஸோ அந்த 2024 எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சவரை அட்லீஸ்ட் லெட் இம் பி த டிரான்சிஷனல் கவர்மெண்ட் ஹெட். அதுக்கப்புறம் திருப்பி லெட் இம் ஆல்சோ கண்டெஸ்ட் தி எலெக்ஷன்ஸ் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்தாருன்னா ஓகே. இல்ல அதுக்கப்புறம் வேற யாராவது வந்தாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஜஸ்ட் கிவ் an opportunity for the political parties to come up again. That's just give an opportunity for alternate ideas to come up. அது இல்லாம மதுரோட அட்மினிஸ்ட்ரேஷனே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங். அண்ட் இவென்ச்சுவலி நான் பாக்குறது வந்து லாங் டேர்ம் பாக்குறது அந்த 80 லட்சம் பேரும் திருப்பி வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். ஸோ அவங்களோட குழந்தைங்க, ஏன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அவங்களோட ஃபேமிலிஸ் இருப்பாங்க, எல்லாத்தையுமே அவங்க திருப்பி கொடுக்கறது. தட்ஸ் த ரைட் வே டு கோ. எக்ஸாக்ட்லி. ஸோ அது நடக்குமா நம்ம பார்க்கலாம். பிகாஸ் அது நடந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி கம்யூனிசம் ஒரு ஃபெயில்டு மாடல் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வெனிசுவேலா. அவ்வளோ பெரிய ஆயில் ரிசர்வ் இருந்துமே அவங்களால அவங்க நாட்டை வந்து கவர்ன் பண்ண முடியல.
அவங்க பண்ணதெல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். அவங்க ஆயில் கம்பெனி வந்து நேஷனலைஸ் பண்ண நாள்ல இருந்து தே ஹாவ் மிஸ்ஹேண்டில் எவ்ரி திங். அதை அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி வந்து ட்ரம்ப் பண்ண இந்த ஒரு வேலை. அது ரொம்ப க்ரூடா அண்ட் ரூடா வந்து வெளியே தெரியலாம். பட் எது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி பாக்குறப்போ இது ஒரு நல்ல மூவ் தான் நானும் பாக்குறேன். சோ அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் விரைவில் வரணும். அது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு மீம் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதாவது ட்ரம்ப் வந்து வெனிசுவேலால இவரை மதுரோவை தூக்கும் போது கியூபன் பீப்புள் வந்து அதை வாட்ச் பண்ற மாதிரி ஒரு மீம். இட் வாஸ் ஃபன்னி அண்ட் சேட் அட் த சேம் டைம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மதுரோ இருக்கார்ல, அவரோட பாடி கார்ட்ஸ்ல பத்தி பேசிருந்தோம். அவரோட பாடி கார்ட்ஸ் வந்து கியூபன்ஸ், ரைட்? ஏன்னா அவர் வந்து வெனிசுவேலன் ஆர்மி மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஹீ ட்ரஸ்டட் கியூபன்ஸ் டு பி ஹிஸ் பாடி கார்ட்ஸ். அதுல நிறைய பேர் தே ஹேட் டு பி ஷாட், தே காட் கில்ட் இன் ஆக்ஷன், ரைட்? ஸோ அவங்களோட பாடிஸ்லாம் கியூபாக்கு 2-3 நாள் முன்னாடி தான் இவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து ரீசெண்டா பார்த்தேன். என்னன்னா, வெனிசுவேலா இஸ் ஆன் த பாத் டு பிகம் ஃப்ரீ. கியூபால அந்த இண்டிகேஷனே இல்லை. அது வந்து கியூபன் பீப்புள் வேர் ஃபீலிங் சார். நம்ம இவர் மார்க்கோ ரூபியோ வந்து கியூபன் தானே. ஐ மீன் ஹி கம்ஸ் ஃப்ரம் கியூபன் பேரண்ட்ஸ். ஆமா, அந்த ஃபேமிலி இது அவருக்கு உண்டு. ஓகே, இப்போ லெட் அஸ் டேக் கியூபா ஃபார் அ மினிட். கியூபா அப்படின்ற ஒரு நாடு வந்து இன்னைக்கு அவங்க எந்த கண்டிஷன்ல வந்து இருக்காங்க? அங்கேயும் ஆக்சுவலி இந்த விஷயத்தை பத்தி மதுரோவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து பேசியிருந்தாரு. we will invade both கியூபா அண்ட் கொலம்பியா, உங்க ஊரு, அங்கேயும் வருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்படி பண்ணா அது நல்ல விஷயமா, இல்ல அது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் நிறைய லூஸ்டா கூடுறாருல. யா, ஐ மீன் ஐ திங்க் he talks a lot and he speaks a lot of BS too. ரெண்டு விஷயம் கெவின். ஒன்னு வந்து கியூபா போறதுக்கு முன்னாடி I'll talk about கொலம்பியால வந்து he mentioned about invading Colombia and all of that. அதுல வந்து என்னோட பயம் என்ன அப்படின்னா, இப்ப பெட்ரோக்கு வந்து legitimately he won the elections fair and square in 2022ல, right? Whether you like it or not, he won the elections fair and square. அவரோட டேர்ம் முடியறது 2026ல தான் முடியும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஏதாவது இன்வைட் பண்ணி நாசம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இட் இஸ் ஒன்லி கோயிங் டு டர்ன் பீப்புள் more in support of Petro and his party. பெட்ரோவால திருப்பி ரீஎலெக்ஷன், ஐ மீன் he cannot seek re-election. ஸோ அவரோட பார்ட்டியில இவான் செப்பேதான்னு சொல்லிட்டு அனதர் கை, அவரை பத்தி நம்ம ஒரு எபிசோட் பண்ணோம். he was directly associated with Colombian Communist Party. இப்போ இவான் IVAN, இவான் செப்பேதா, CEPEDA. அந்த ஆள் வந்து கொலம்பியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்க அப்பா வந்து கொலம்பியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தாரு. நம்ம ஆள் வந்து he was associated with FARC and he was open supporter of FARC and things like that. அந்த ஆள் தான் வந்து he is the official candidate of Petro's party seeking election. So இவங்க வந்து ஏதாவது if US tries some mischief, it is going to swing the tide in favor of Ivan Cepeda. Already opinion polls-ல அந்த ஆள் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது, ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று LTMPO அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் த டைம், அவங்க வந்து ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆல்ரெடி அந்த ஆளுக்கு 33% vote இருக்கு and the opposition is scattered, ரைட்? ஸோ அப்படிங்கும்போது என்னோட பயம் வந்து இவங்க ஏதாவது பண்ண போய் அது இவான் செப்பேதாக்கு சப்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணி விட்டுருமோன்னு ஒரு பயம், ரைட்? ஸோ தட் வி கேனாட் அஃபோர்ட். அதே மாதிரி நம்ம பெட்ரோக்கு வந்து பெட்ரோ இஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் கிளின்டன் லிஸ்ட், ரைட்? ஸோ அவரோட அசெட்ஸ்ல இருந்து, யூஎஸ்ல இருக்கிற அசெட்ஸ்ல இருந்து, கார்ட்ல இருந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ஐ மீன் he basically cannot access any of US services. மதுரோக்கு நடந்ததை பார்த்துட்டு இவர் பயந்து இவரா யூஎஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசி இது பண்ணி, இன்ஃபேக்ட் இஃப் ஐம் ரைட், February 1st வீக் வந்து இவர் யூஎஸ்ல போய் ட்ரம்பை மீட் பண்ண போறதாலாம் நியூஸ் வந்தது, ரைட்? ஸோ we will see what happens in that. இவர் போய் காலில் விழுந்துருவார்னு நினைக்கிறேன் பெட்ரோ. ஆமா. ஸோ வேற வழி என்ன, ரைட்? ஸோ இதுல என்ன எனக்கு ஒரு டவுட்னா,
கிளின்டன் லிஸ்ட்ல இருக்கிறதுனால he legally cannot travel to the US. ஸோ இப்போ அதுக்காக ஏதாவது எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அது ஒன்று. ஸோ இப்போ கமிங் பேக் டு கியூபா இஸ் அ ட்ராஜடி, ரைட்? ஸோ கியூபா இஸ் அ ஸ்டோரி ஆஃப் another என்ன சொல்றது, தட்ஸ் ஆன்கோயிங் அண்ட் ஆன்கோயிங் அண்ட் ஆன்கோயிங். அது விடிவு காலமே இல்லாத ஒரு ஊரா இருக்கு, ரைட்? ஸோ இப்போ கியூபன்ஸ் பத்தி இன்னொரு எபிசோட் போடணும். பீப்புள் how creative they are and how resourceful they are. நான் வந்து அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம முடிப்போம். அங்க வந்து நம்ம இந்த வெளியூருக்குலாம் போனோம்னா நம்ம ஊர்ல இந்த புக்கிங் ஆர் வி யூஸ் ஏர்பிஎன்பி ஆர் வி யூஸ் அகோரா அண்ட் திங்ஸ் லைக் தட், ரைட்? அங்க வந்து இதெல்லாம் கிடையாது. தே டோன்ட் ஹேவ் தட் கான்செப்ட். அங்க தே ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் காசா பர்டிகுலர், தட் இஸ் பர்டிகுலர் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் அதோட டிரான்ஸ்லேஷன். ஸோ அதுக்கு என்னன்னா நீங்க வந்து யூல் ஹாவ் டு கனெக்ட் டைரக்ட்லி டு த ஹோஸ்ட். ஹோட்டல்ஸும் பெருசா இல்லாதனால நீங்க வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட டைரக்டா பேசி அவங்க குரூப்ல சேர்ந்து அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஊர்ல எந்த வீட்ல அவைலபிலிட்டி இருக்கோ அதை சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க தங்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஓகே, ஐ மீன் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி டு விசிட், பட் it has to be freed from the hands of communists. Okay, now it was really great conversation again. One more episode beautiful இருந்துச்சு. நம்ம நிறைய பேசணும் ஆக்சுவலி. இன்னும் ஐ மீன் லாட்டின் அமெரிக்கன் ஹிஸ்டரி பத்தி பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆஸ் we are talking about லாட்டின் அமெரிக்கன் ஹிஸ்டரி, நான் ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும். I recently bought this in the book fair. மார்கேஸோட புக் 100 Years of Solitude. ஓய் சூப்பர். ஆமா, இது என்கிட்ட ஒரு பேப்பர் பேக் இருக்கு. பட் ஐ சா திஸ் ஹார்ட் கவர். இது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஃப்ரூட்டோட இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் திஸ் இமேஜ் நல்லா இருந்துச்சு. சோ ஐ பாட் திஸ் புக் ஃபேர். சூப்பர். அண்ட் ஐ ஆல்சோ பாட் இட் பேக். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓய் ஓகே சூப்பர். அதே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். Yeah, wonderful. We need to talk more about Latin America, அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பேசணும். முக்கியமா அவங்களுடைய பாலிடிக்ஸ் அதை நம்ம பேசலாம். மக்கள் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இவர் எங்க புடிச்சீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு ஐ மீன் ஐ ஹோப் சோ. நம்ம இன்னைக்கு தான் இந்த இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஐ saw the comments. They're pretty positive. ஆமா, அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு பொகோத்தா பிராமணனும் கொலம்பியா பொகோத்தா பிராமணரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி. சோ நம்ம இது மாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணுவோம் கெவின் ப்ரோ. இட்ஸ் வெரி என்னன்னா நான் இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதாவது இந்த லாட்டின் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ஆர் திஸ் திங் அபவுட் கம்யூனிசம், இதோட இல்ல எஃபெக்ட்ஸ்லாம் பத்தி நீங்க சொல்ற மாதிரிலாம் வந்து வேற யாரும் தமிழ்ல சொல்றது இல்லை, ரைட்? ஸோ கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் கீப் எஜுகேட்டிங் அஸ் ஆல், ரைட்? ஷூர். கீப் எஜுகேட்டிங் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச், ரைட்? ஸோ ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசும்போது ஐ லேர்ன் சம்திங் நியூ. ஸோ கண்டிப்பா கீப் டூயிங் தி கிரேட் ஜாப். மிக்க நன்றி கெவின் ப்ரோ. Thank you.